ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஹேமாஸ் கிச்சனில் ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம வெல்லப்பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் வெல்லம், 1/2 டம்ளர் தண்ணி இதை ஆட் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்து வைக்கணும். வெல்லப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் இதை வடிகட்டுறதுல வந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/2 டம்ளர் ராகி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு உப்பு ஒரு சிட்டிகை போதும். நம்ம இனிப்பை அதிகமாக்கி காமிக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ் ஏலக்காவை எடுத்து அதை தட்டி போட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு மாதிரி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ராகியில் அதிகமான ஃபைபர், கால்சியம், விட்டமின் டி சத்துக்கள் இருக்குது. இது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண உதவுது. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. மாவு பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். ஸோ நீங்கள் கொழுக்கட்டை அதில் வச்சு வேக வைக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் இப்போது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரும். இப்போ கொழுக்கட்டை மாவை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்டு கொழுக்கட்டை, எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து அதில் புரட்டி எடுத்து நீங்கள் அதை வேக வச்சு கூட சாப்பிடலாம். இந்த இட்லி தட்டை இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமாஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.